வணக்கம், டெய்லர் ஆனந்த். இப்போ ஷர்ட்டு கட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது சின்ன பசங்களுக்கு உண்டான ஷர்ட்டு, ஆஃப் கை ஷர்ட்டு கட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே முதல்ல நான் ஒரு ஷர்ட்டை கட் பண்ணாமல் ஃபுல்லாக மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம். இப்போ ஷர்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இது ஒரு 5வது 6வது படிக்கிற பசங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணுறேன். இப்போ பட்டன் பீஸுக்கு ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஷர்ட்டோட பாடி லூஸ் 26 இன்ச்சு. மேக்ஸிமம் 5வது 6வது படிக்கிற பசங்களுக்கு இது கரெக்டாக வரும். சின்ன பசங்களுக்கு ஒரு 5 வயசுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போட சொல்லி. நீங்கள் அந்த டிவைட் பண்ணுறது மட்டும் அப்படியே சேம் கம்மி பண்ணால் போதும். மற்றபடி எல்லா கணக்குமே ஒன்று தான். ஓகேங்களா? இப்போது ஷர்ட்டோட இது கீழே ஸ்லாக் ஷர்ட்டு தான். அதனால் ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச்சு மடிச்சடிக்கிற அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷர்ட்டுக்கு இறக்கம் 24 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்ட்ரு இந்த ஷர்ட்டுக்கு ஷோல்ட்ரு 14 இன்ச்சு. அப்போ நம்ம அந்த டிவைட் பண்ண கணக்கு 1.25 வரும். ஓகேங்களா? இப்போ கைமுண்டா 4 டிவைட் பண்ணும்போது 6.5 இன்ச்சு வரும். 6 இன்ச்சு கைமுண்டாவுக்கு மார்க் பண்ணிக்கங்க. கைமுண்டாவுக்கு 6 இன்ச்சு. நம்ம ஷோல்ட்ரு இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1.25 போதும். அது சின்ன பசங்க ஷர்ட்டு தானே. ஷோல்ட்ரு 14. அது 8 டிவைட் பண்ணும்போது அவ்வளோதான் வரும். அந்த கணக்கு தான் வரும். நீங்கள் அந்த பெரிய ஷர்ட்டுக்கு வெட்டுற அதே மெத்தட் தான். அதே மாதிரி லூஸ் எடுக்கிறது இந்த ஷர்ட்டுக்கு பாடி 26. 26 4 டிவைட் பண்ணிங்கன்னா 6.5 இன்ச்சு வரும். அது இதில் 2.5 இன்ச்சு நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா போதும். 2 இன்ச்சு அதிகமாக வச்சிங்கன்னா போதும். லூஸ் டோட்டலாக அளவு எடுத்து 8.5 இன்ச்சு. நீங்கள் அப்படி சப்போஸ் நீங்கள் அளவு எடுத்துருந்தா எவ்வளோ லூஸு அப்படியே வச்சுக்கலாம். நான் இந்த ஷர்ட்டுக்கு 8.5 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்கனால 8.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஷோல்ட்ரு 14 இன்ச்சு, 7 இன்ச்சு 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தை தும்பு 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போடுங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷேப்பு, கவர் தட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அவ்வளோதான். இப்படி எடுத்திங்கனாலே போதும். இப்போ கழுத்து எடுக்கிறது, நீங்கள் இந்த ஷர்ட்டுக்கு காலர் 14 இன்ச்சு, 12 இன்ச்சு, சாரி 12 இன்ச்சு. அதை நீங்கள் 6 டிவைட் பண்ணுங்கள். ஒரு 2 இன்ச்சு வரும். 2 இன்ச்சு கீழே இருக்கிறது 1.25. அப்போ அந்த ஷோல்டர் லைனும் கரெக்டாக 1.25 தான் வருது. அப்போ அதே லைன்லேயே கட் பண்ணிக்கலாம். நிறைய கேட்டிருந்தாங்க, ஷோல்டர் லைன்லேயே கழுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ 2 இன்ச்சு வருதுன்னா அது 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ 1.25. இப்போ 2.5 வருதுன்னா 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.25, அப்படி அந்த மாதிரி. அப்போ மேக்ஸிமம் அந்த ஷோல்ட்ரு நம்ம லைன் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் தான் வரும். அப்படி தனியாக வந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்குங்க. 6 டிவைட் பண்ணணும். அதை எவ்வளோ வருது அப்படியே வச்சுட்டு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்குங்க. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கங்க. கழுத்து ரவுண்டு கீழே இருக்கிறது மட்டும் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வந்துடும். மேக்ஸிமம் அந்த ஷோல்டர் லைன் மார்க் பண்ணுறதுலே தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி ஒரு சிலர் கேட்டதுனால நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த லைனில் உங்களுக்கு தனித்தனியாக மார்க் வேணால் கூட போட்டுக்கலாம்.
இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட எடுக்கலாம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு நான் ஷேப் எடுத்திருக்கேன். நான் அதை வந்து சிங்கிள் தட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அந்த கரப்பாகத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து நம்ம காஜாப்பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுக்கு வேண்டி ஒன்றா வெட்டிட்டா 2 அப்புறம் தைக்கும்போது கம்மி பண்ணணும். அதனால் ஒன்றா வெட்டிட்டு கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு நம்ம 2வது வெட்டிக்கலாம். அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்படி எடுத்துட்டா. இல்லைனா 2வது தைக்கும்போது பட்டன் பீஸில் வந்து கம்மி பண்ணணும், பட்டன் பட்டிக்கு வந்து கம்மி பண்ணணும். அப்படியே 2வது வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷர்ட்டில் வந்து பேக்கில் வந்து நம்ம சென்டரில் பேக் ஷோல்டர் இறக்கி நம்ம ப்ளீட் வச்சு கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கட் பண்ணி தைக்கிற மாதிரி, அதாவது சென்டரில் ஒரு ஃப்ளீட்டு வந்து வைக்கிற மாதிரி கட் பண்ணுற அந்த ஷர்ட்டு. அதனால் நீ அந்த ப்ளீட்டு வச்சு கட் பண்ணுறது எப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் தட்டு நம்ம நார்மலாக எப்போ வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். பேக் தட்டு வெட்டும்போது சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பேக் தட்டு 1 இன்ச்சு லூஸ் கம்மி பண்ணுவோம் நார்மலாக ஷர்ட்டை கட் பண்ணுறது. ஆனால் ஃப்ளீட் வைக்கும்போது வந்து அந்த 1 இன்ச்சு லூஸு நம்ம கம்மி பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வச்சுக்கலாம். பேக் தட்டு இது ஃப்ளீட்டு வச்சு நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ளீட்டு வேண்டான்னா கூட நீங்கள் நார்மலாக எப்போ வெட்டுற மாதிரியே வெட்டிக்கலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்து நம்ம வைக்கும்போது நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கம்மி பண்ணிடுவோம் பேக் தட்டு. இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ஃப்ரண்ட்டு நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவு எடுத்துக்கோங்க. அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு. நான் அந்த 3/4 இன்ச்சு இது நார்மலாக வெட்டக்கூடியது 3/4 இன்ச்சு அளவு. ஓகேங்களா. நான் இப்போ ஷோல்டர் இறக்கி தான் வெட்டணும். இப்போ நான் அந்த நார்மல் அளவு நான் முதல்ல வெட்டி காமிக்கிறேன். 1 இன்ச்சு லூஸுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அந்த ஃப்ளீட்டுக்கு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு நம்ம ஷோல்டர் எவ்வளவு 14க்கு 7.25 7 இன்ச்சு 4 இன்ச்சு அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கங்க. ஒன்றே 1/4 இன்ச்சு ஃப்ளீட்டுக்கு தனியாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷோல்டரு மெஷர்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி பேக்கில் வந்து 2 ஒரே அளவு வைக்கணும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு வச்சிடணும். ஃப்ளீட்டுக்கு மட்டும், ஃப்ளீட் உள்ளதுக்கு மட்டும் அந்த மாதிரி. இப்படி வச்சுட்டிங்க. இந்த கீழே மட்டும் கீழ்பாகத்தில் வேணால் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். மேலே மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு கீழே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். நான் இது இப்போ நார்மல் ஷோல்டர் தான் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். நான் ஷோல்டர் வெட்டும்போது 2வது கீழே இறக்கி வெட்டி காமிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு நார்மல் ஷோல்டரு டவுட் இருக்கிறதுனால இப்போ நார்மல் ஷோல்டர் வெட்டுறதுன்னா 3/4 இன்ச்சு. ஓகேங்களா. ஃப்ரண்டில் மட்டும் கீழே மட்டும் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணுற மாதிரி இப்படி நகர்த்தி வச்சுக்கோங்க. மேலே ஃபுல்லாக வச்சுட்டு கீழே மட்டும் நகர்த்தி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளீட் இருக்கிறதுனால வந்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு வச்சா தான் கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ 1.5 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். இப்போ வந்து ஏன்னா ஃப்ளீட் வைக்கும்போது வந்து ஷோல்டர் கீழே இறக்கணும். நான் அது ஷோல்டர் வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அது சொல்கிறேன்.
ஷர்ட்டோட கைக்கு வந்து கை நீளம் 8 இன்ச்சு அரைஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கங்க. ஒரு 1.25 இன்ச்சு கை மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு 8 இன்ச்சு மார்க் பண்ணணும். அப்புறம் வந்து தைத்தும்புக்கு எக்ஸ்ட்ரா. அப்போ இந்த 3.25 இன்ச்சு இந்த ஷேப்பு, அதாவது 8 டிவைட் பண்ணணும். பாடி வந்து 26, 8 டிவைட் பண்ணும்போது 3.25. அந்த 3.25 அப்படியே வச்சுக்கோங்க. லூஸு வந்து 4 டிவைட் பண்ணிங்கன்னா 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சு கம்மி பண்ணி 6 இன்ச்சு. இங்கே வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ண 6க்கு 5 வச்சா கூட போதும். 5, 4.5, 1.5 இன்ச்சு கூட கம்மி பண்ணலாம். அது நம்ம எப்படி வேணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லூஸாக போடுறவங்களுக்கு 1 இன்ச்சு கம்மி பண்ணுங்க, இல்லை மீடியம்னா ஒரு 1.5 இன்ச்சு. கவர் தட்டு நம்ம நார்மலாக எடுக்கிறாதே ஒரு 3/4 இன்ச்சு போதும். நீங்கள் இந்த பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிங்க. இதே வந்து 24 இன்ச்சு பாடினா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணால் போதும். 5 வயசு பையனுக்குன்னா கொஞ்சம் எல்லாம் கம்மியாகும், அவ்வளோதான். இந்த டிவைட் கணக்கு தான் மெயின். ஓகே, கை வெட்டி வச்சப்போ வந்து ஷோல்ட்ரு நான் இப்போ நார்மலாக ஷோல்ட்ரு வெட்டுறேன். உங்களுக்கு இப்போ ஷோல்ட்ரு இறக்கி தான் வெட்டணும். ஏன்னா வந்து நார்மல் ஷோல்ட்ரு வெட்டுற எப்படிங்கிறது நிறைய கேட்டதுனால இப்போ நார்மல் ஷோல்ட்ரு முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம கீழே இறக்கிறது நம்ம 2வது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷர்ட்டுக்கு 26 இன்ச்சு பாடி. அப்போ ஷோல்ட்ரு என்ன கணக்குன்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கணிக்கணும். அதாவது 26 8 டிவைட் பண்ணணும். எவ்வளோ வரும்? அப்போ 26க்கு எவ்வளோ வரும்? அப்போ 24க்கு எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ 26க்கு 3.25 இன்ச்சு வரும். 3.25 வருதா? அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக தையத்தும்புக்கு சேர்த்திக்குங்க. 3.25. இதுதான் நார்மல் ஷோல்ட்ரு வெட்டுற கணக்கு. இப்போ ஏற்கனவே 3/4 இன்ச்சு வச்சு நம்ம பேக் கட் பண்ணிடுறோம் இல்லையா? அதில் அப்படி வெட்டிட்டு இது ஒரு 3.25 வச்சா நார்மல் ஷோல்ட்ரு வெட்டி தைக்கிற கணக்கு. இப்போ ஷோல்ட்ரு கொஞ்சம் சின்ன ஷர்ட்டுங்கிறதுனால பேக்கில் நம்ம கிராஸ் பண்ணது எவ்வளோ எடுத்துருக்கோன்னா பேக்கில் 1.25 எடுத்துருக்கோம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு டவுன் பண்ணால் போதும். ஏன்னா கொஞ்சம் சின்ன ஷர்ட்டுக்குனால ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணாலும் ஒன்றும் மிஸ்டேக் இது பண்ணாது. இந்த டவுன் வந்து 1.5 இன்ச்சு போதும். ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கழுத்து வந்து நம்ம ஃப்ரண்டில் எடுத்த எவ்வளோ 2 இன்ச்சு. ஷோல்ட்ரு 7.25 இன்ச்சு போட்டு கழுத்து வந்து 2 இன்ச்சு. ஃப்ரண்டில் 2 இன்ச்சு எடுத்தால் பேக்கில் ஒரு 1/4 இன்ச்சு கூடினாலும் கரெக்டாக தான் வரும். 2.25 கூட வைக்கலாம். இந்த டவுன் போடுங்க. 1.5 இன்ச்சு போட்டு டவுன் போட்டுட்டு கழுத்து ஷேப்பு கட் பண்ணி எடுத்துங்க கரெக்டாக. உங்களுக்கு அந்த கீழே வெட்டுற மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த மார்க்குக்கு மேலே வந்து நம்ம நார்மல் ஷோல்டர் வெட்டுறதோட கணக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பேக் தட்டை எடுத்து அது நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட்டு கிளியர் ஆகாதனால தான் இப்படி நான் தனியாக வெட்டி காமிக்கிறேன். இல்லைன்னா வெட்டும்போதே முதல்ல வெட்டிக்கலாம். இப்போ 3.25 1/2 இன்ச் சேர்த்து 3.25 இது நார்மல் ஷோல்டருக்கு உண்டான கணக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா ஷர்ட்டு நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுனால ஷோல்டரு கீழே இறக்கணும். அப்போ எவ்வளோ இறக்கணும்? நான் 1.5 இன்ச்சு இந்த ஷர்ட்டுக்கு இறக்குறேன். 2 இன்ச்சு கூட இறக்கலாம். நான் இந்த 1.5 இன்ச்சு இறக்குறேன் இந்த ஷர்ட்டுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டரில் 1.5 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். 2 கணக்குமே ஒன்று தான். இதில் அதிகமாக வச்சா நம்ம நார்மலாக வெட்டினதில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும்.
பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு நான் அதையுமே வச்சுருக்கிறேன். ஷோல்டரில் நார்மலாக வெட்டுறதை விட 1.5 இன்ச்சு அதிகமாக வச்சுருக்கிறேன். அதை நோட் பண்ணிங்க மெயினாக. இதுதான் கணக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். ஒரு சிலர் நிறைய பேர் குழப்பிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ரிஸ்க் இது பண்ண வேண்டியது இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம ஷோல்டர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ ஷோல்டரும் பெருசாகிடுச்சு, 1.5 இன்ச்சு அதிகம். இப்போ என்ன பண்ணணும்னா பேக் சைட்டில் நம்ம இந்த 1.5 இன்ச்சை கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்குது. இதில் வந்து நம்ம நார்மலாக தானே வெட்டியிருக்கோம். 1.5 இன்ச்சை கம்மி பண்ணிடணும். அது உங்களுக்கு புரியிருக்க வேண்டியதான். நான் அப்படி வெட்டாமல் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா? 1.5 இன்ச்சு கம்மி பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், ஷோல்டர் இறங்கின மாதிரி ஆச்சு. அந்த கணக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நார்மல் ஷோல்டர் வெட்டுற கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இறக்கி வெட்டணும்னா இப்போ 1.5 இன்ச்சு அதையும் வச்சு இதில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இறக்கி தான் போடணும் ப்ளீட்டு. ஏன்னா இல்லைன்னா ப்ளீட் பிடிச்சா மேலேயே நிற்கும். அதனால் ஒரு 1.5 இன்ச்சு இப்படி வச்சுட்டு இப்படி மடித்து கூட பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேமாக வந்து செட் ஆகணும். செட் ஆகலைன்னா கூட நம்ம எதுலேயோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். இப்படி மடித்து பார்க்கும்போது 2 பாயிண்ட்டுக்குமே வந்து இப்படி மடித்தா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஷர்ட்டில் எந்த மிஸ்டேக்குமே வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. அதாவது நீங்கள் இப்போ 26 இன்ச்சு பாடிக்கு தான் நான் வெட்டியிருக்கேன். இதே வந்து 5 வயசுன்னா ஒரு 24 இன்ச்சு வரும்னு வச்சுங்களேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரு, கை லூஸு எல்லாம் டிவைட் பண்ணி எடுத்துக்கங்க. 4 இன்ச்சு கம்மியாக வந்துடும். அவ்வளோதான். மற்றபடி அந்த டிவைடு கணக்கு போட்டால் எந்த பாடிக்கும் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஓகே.